தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை சொல்வதற்காக எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்துள்ளார். அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், தற்போது வரை எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள்? இது தொடர்பாக ஏதேனும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதா? அது தொடர்பான முழு விவரம். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற இருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம், ஒரிசா, பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்புவிட்டதோடு மட்டுமல்லாமல் தொலைபேசியின் மூலமாகவும் அதேபோன்று குறிப்பாக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்றும் அதற்கான அழைப்புதலை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் 3 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சரும், ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த துணை முதலமைச்சர் மற்றும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் பஞ்சாபை சேர்ந்தவனுடைய முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் பங்கேற்கிறார். இந்த கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சரியாக 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர ஹோட்டலில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றன. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இந்த ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக நேற்றிலிருந்தே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து மாற்றங்கள் என்பது எவ்விதமான மாற்றங்கள் செய்யப்படவில்லை. ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் ஹோட்டல் முழுவதுமான ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 மணிக்கு வர இருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறு சீரமைப்பு கூட்டத்தை பொறுத்தவரை இந்த விவகாரம் என்பது ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு தேசியத்திற்கான ஒரு பிரச்சனை. குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன்மையாக செயல்படுத்தக்கூடிய இந்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. ஆகவே இதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் கூட்டு நடவடிக்கை குழு இந்த பிற மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது. இந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7 மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களுக்கு அதற்கான அழைப்புதலை விட்டதோடு மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமாக அழைப்புகளை விட்டார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் சென்னை தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறக்கூடிய தொகுதி மறு சீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் தான் குறிப்பாக 3 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சரும், ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த துணை முதலமைச்சர் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இந்த தொகுதி மறு சீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருக்கிறார்கள். 10 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 11:30 மணி அளவில் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டு 12:30 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தமிழகத்தினுடைய சிறப்பை வழங்கக்கூடிய வகையில் 19 பாய், தோடர்களுடைய சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய தமிழ்நாட்டினுடைய சிறப்பு வாய்ந்த பொருட்கள் மகளிர் உதவி குழுக்களால் செய்யப்பட்டிருப்பதை அழகிய பெட்டிகளில் அடுக்கப்பட்டு விருந்தினர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தொகுதி மறு சீரமைப்பு கூட்டு நடவடிக்கைகளுடைய கூட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.